ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவபுரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்பு மகாபரணி, மகாலய பரணி பட்சம், கார்த்திகை விரதம். மேஷம் முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கும் இன்றைய மைக்ரோ ராசி பலன் இதோ. மேஷம், மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் உங்களுடைய நிர்வாக திறமையாலும் நண்பர்கள் உதவியாலும் நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய திறமையாலும் என்று நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். விரும்பிய காரியங்கள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சி உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பாராத பணவரவு என எல்லா பணவரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன வசதிகள் அதிகம் உண்டாகும். வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் உங்கள் மனதை அறிந்து நடப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். ரிஷபராசினருக்கு இன்று கவனமான நாள். என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும், ஆளுமைத்தன்மை இருந்தாலும், நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும், எடுத்த காரியங்களை, எடுத்த முயற்சிகள், எடுத்த மாற்றங்களை செய்வதற்கு எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் அல்லது வேலைப்பழு என்று ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அதற்காக சில அலைச்சல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். சுபகாரியங்கள் பேசுவீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. உறவினர்களின் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்கள் உங்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக துரிதமாக செயல்பட்டு, தைரியமாக செயல்பட்டு அதை நினைக்க முயற்சி எடுப்பீர்கள். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வந்து அதன் பின் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் இன்று நீங்கள் வெற்றி பெறலாம். மிதுனம், எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் செயல்படுத்துவதில் சில சுணக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய வாக்கு திறமையால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். பிரச்சனைகளை சமாளித்த பின் உங்கள் நினைத்த காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். இருந்தாலும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கால வரையும் பண வரையும் ஏற்படலாம். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உறவினர்கள் உடன் ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்க்கவும், அல்லது உறவினர்கள் சந்திப்பை என்று ஒரு நாள் தவிர்ப்பது அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சுபகாரியங்கள் பேசக்கூடிய நாள் குடும்பத்தில். அதனால் குடும்பத்தில் உங்களுடைய கவனம் எல்லோருக்கும் வரும். குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். கடகம், என்று நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். நிர்வாக திறமையில் அதீத நம்பிக்கையில் சில குளறுபடிகள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவாக எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள். அவர்கள் கடைசியில் கைவிரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள், மாற்றங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் கடின பிரயாசத்திற்கு பின்னே அது வெற்றி பெறும் என்பதால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை என்று தவிர்ப்பது நல்லது. சிம்மம், இன்று நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தரும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். அதுவும் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள், நிர்வாக திறமைகளுக்கு பலவாறு சோதனைகள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். குடும்பத்தில் ஆக்ரோஷமாக பேசுவது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும், அவசரப்படாமல் நிதானமாக எந்த காரியம் செய்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். பண விரயங்கள், கால விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சியும் மகிழ்ச்சியை தரும். கன்னி, இன்று நீங்கள்
வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாட்கள். உங்களுடைய வாக்குத்திறமையாலும் செல்வாக்கும் ஒருங்கிணைந்து உங்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து கொடுக்கும். மனதளவில் சில எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினாலும், பிரச்சனைகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்காலும் நீங்கள் அதை வெற்றி காணப் போகிறீர்கள். வெற்றிகள் குவியும், வருமான லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க திட்டமிடுவீர்கள். மொத்தத்தில் மனப்பிரச்சனையை தவிர மற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நிதானமான மகிழ்ச்சியான நாள். துலாம், கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். வீண் விமர்சனங்கள் தொழிலில் ஏற்படுவதால் மனம் விரக்தி அடையும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி வேலையில் கவனம் செலுத்தினால் இந்த விமர்சனங்கள்லாம் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறலாம். பெண்களால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. விருச்சிகம், வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும். தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் உங்களுடைய செல்வாக்கால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டங்கள் வருவதால் எதிர்பாராத எல்லா பரவர்களும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. சகோதரன் செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவை தரும். தனுசு, நன்மையும் தீமையும் கலந்த நாள். இன்று உங்கள் விருப்பங்கள் விரும்பியபடி நடக்கும். மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். வெற்றி மேல் வெற்றிகளை குவிப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். இருந்தாலும் இந்த வெற்றிகளையும் இந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு கடின முயற்சியும் கடின உழைப்பையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் வரக்கூடிய வீண்பள்ளி விமர்சனங்கள் காதில் மட்டும் வைத்துக்கொண்டு மனதில் ஏற்றாமல் அல்லது தலையில் ஏற்றாமல் பணிபுரிந்தால் நம்ம சொன்ன விருப்பப்படி எல்லா காரியங்கள் நடக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் என்பதை மனதில் நினைவாக வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்களுடன் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. சகோதர செயல்பாடுகள் திருப்தி இருக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். மகரம், நீங்கள் இன்று திட்டமிட்டு பயணிக்கும் நாள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய திறமைகள் தெளிவான திட்டங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொழிலில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய திட்டங்களும் திறமைகளும் அதை சமாளிக்க உதவி செய்யும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் சில சமய இடங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுடைய மனோபலத்தாலும் பணபலத்தாலும் இன்று நீங்கள் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கும்பம், செல்வாக்கான நாள். அந்த செல்வாக்கை தக்க வைத்து வருவதற்கு சில முயற்சிகள் சில மாற்றங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அதற்காக சில கடின உழைப்பு கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண்கள் எதிரிகளாக இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை. தெளிவான திட்டங்கள் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் வீண் பழிகளை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் கொடுத்த வேலையை அல்லது எடுத்த வேலையை கவனம் செலுத்தினால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதோடு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. மீனம், நன்மையும் தீமையும் கலந்த நாள். இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்கள் விருப்பப்படி எல்லாம் நடந்தேறியாலும் சில பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் எல்லாம் தலை தூக்கும். அதையெல்லாம் தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் காதில் மட்டும் விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் சூப்பராக வெற்றி பெறுவீங்க. பேச்சில் டிப்ளமேட்டிக்காக பேசணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசணும்பாங்க வழக்கு மொழியில். அந்த டிப்ளமசி எந்த ஆள் இருக்கானோ அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுனீங்க. அந்த திறமை உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதனால் அதை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற பெண்களும் பலபலமும் உதவிகரமாக இருக்கும்.
குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை, அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.